ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 31, 2024. புதிய வருடத்தின் வரவை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். காலம் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. வருடங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. சிலரது வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கியும் மற்றும் சிலரது வாழ்க்கை மாறான திசையிலும் சென்று கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் பகவானுடைய குழந்தைகளாகிவிட்டோம். பிரம்மாவின் குழந்தைகளாகிவிட்டோம். நமது வாழ்க்கையில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் இருக்கிறது, உற்சாகம் இருக்கின்றது. பழைய வருடத்திற்கு நாம் விடை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். விடை கொடுத்து விடுவோம். என்னவெல்லாம் நடைபெற்றனவோ அனைத்தும் சரிதான். கடந்த வருடமானது சிலருக்கு மிக நன்றாக இருந்திருக்கும், சிலருக்கோ முட்கள் நிறைந்ததாகவும் இருந்திருக்கக்கூடும். சிலருக்கு ஏற்ற இறக்கங்களோடு இருந்திருக்கிறது. சிலருக்கு உறவுகளுக்கிடையே நல்லிணக்கம் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கோ உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மை நிலவியிருக்கும். அனைத்தையும் மறந்து விடுவோம். புதிய வருடம், முதல் நாள், புதிய உற்சாகம், ஏதாவது புதியதாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம். இதுவே ஞானி ஆத்மாக்களின் முதன்மையான லட்சணமாகும். நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. அநேகர் அவ்வாறு இருக்கின்றார்கள். யார் உங்களிடம் தவறாக நடந்து கொண்டார்களோ இருந்திருக்கலாம். பலரது வாழ்க்கையிலும் அப்படி நடந்திருக்கலாம். தன்னை சார்ந்தவர்களே துன்புறுத்தி இருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள். இப்போது அவற்றை சிந்தனை செய்வதால் துக்கம்தான் அதிகரிக்கும். அதனால் அந்த அனைவருக்கும் மன்னிப்பை தானமாக கொடுத்து விடுங்கள். நீங்கள் சுகமாக இருங்கள், உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்க பெறட்டும் என்று அவர்களுக்கு ஆசிகள் வழங்குவோம். இதுவே மகான் ஆத்மாக்களாகிய நமது கடமையாகும். ஏனென்றால் நாம் பகைமை உணர்வை வைப்போமானால், பழிவாங்கும் உணர்வில் இருப்போமானால் நமது மனம் நிலைகுலைந்து போய்விடும், குழப்பத்தில் இருக்கும். உறவுகள் மேலும் சீர்கிட்டு போகும். மன்னித்து விடுங்கள். ஸ்தூலமாக நீங்கள் அவர்களை விட்டு விலகி இருந்தாலும் மனதால் அவர்களை மன்னித்து விடுங்கள். பிரபுவின் குடிநிழலுக்கு நீங்கள் வந்துவிட்டதே மிகப்பெரிய விஷயமாகும். ஜனவரி முதல் நாள் அதிகாலை வேளையில் அழகான எண்ணங்களின் விதையினை உங்களது மனத்திரையில் தூவி விடுங்கள். இந்த வாழ்க்கை என்பது ஒரு விளைநிலமாகும். எந்தளவிற்கு நீங்கள் அழகான எண்ணங்களின் விதைகளை தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு விதைப்பீர்களோ அவை அழகான மரங்களாக பலன் கொடுக்கும். அதாவது அவற்றின் பலன் மிக நன்றாக இருக்கும். என்ன விதைகளை விதைக்கலாம் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். 2025 என்பது உலகத்தவரின் பார்வையில் கூட இயர் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று கூறப்படுகிறது. இந்த வருடத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்று தெரியாது. தலைகீழான விஷயங்கள் நடந்தால் கூட பரமாத்ம வெளிப்பாட்டின் பக்கமே அது அழைத்து செல்கிறது. எனவே அதிகாலையில் எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் கூறி அவரது வரதான கரத்தை தலைமீது அனுபவம் செய்யுங்கள். பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் பாபாவிடம் திருஷ்டி பெற வேண்டும். மேலும் முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுக்க வேண்டும். பாபாவிடம் ஆசிகள், வரங்கள் ஆகியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அழகான எண்ணங்களால் நமது சித்தத்தினை நிரப்பிக்கொள்வோம். நான் வள்ளலாவேன், படைப்பாளராவேன், வரங்களின் வள்ளலாவேன். நான் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நானே இவ்வுலகில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. தடைகளை அழிப்பதற்கான சக்தியினை பாபா எனக்கு வழங்கியிருக்கின்றார். எனது வாழ்க்கையின் அனைத்து தடைகளும் விரைவாக அழிந்துவிடும். 2025 சுகங்களால் நிரம்பிய, ஆனந்தத்தால் நிரம்பிய, அன்பினால் நிறைந்த வருடமாக இருக்கும். எனக்கு வரமாகி வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் அடுத்த வருடத்திற்காக நன்றாக திட்டமிடுங்கள். மேலும் யார் உயர்ந்த முயற்சியாளர்களோ, யார் வெற்றிமணி மாலையின் ரத்தினங்களோ அவர்கள் ஒவ்வொரு மாதத்திற்கான திட்டமிட வேண்டும். லட்சியத்தோடு திட்டமும் மிக முக்கியமானதாகும். பெரிய பெரிய திட்டங்கள் வேண்டாம். 3 பாயிண்ட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அதிகபட்சம் 5 பாயிண்ட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வைத்து முழுமையான விசையோடு முயற்சி செய்யுங்கள். 20 நகங்களின் விசையை கொடுத்து முயற்சி செய்யுங்கள். எனவே அதிகாலையில் எழுந்து தன்னை சார்ஜ் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வருடத்திற்கான அழகான எண்ணங்களின் விரதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்றிலிருந்து இதனை செய்ய போகிறேன், அல்லது இன்றிலிருந்து இதனை விட்டுவிடப் போகிறேன் என்று விரதம் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமானதொரு பலவீனத்தை முற்றிலும் விட்டுவிடுவதற்கான உறுதியான எண்ணம் மேற்கொள்ளுங்கள். பாபாவின் உதவி அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நன்றாக கிடைக்கிறது, மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த வருடம் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது. ஓம் சாந்தி.